ஹே ஆல், இப்போ பெய்கிற மழைக்கு நல்லா கார சாரமாக முட்டை சுக்கா பண்ணலாமா? நான் 3 பேருக்கு 4 முட்டை சேர்த்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, பெப்பர் சேர்த்து நல்லா கலக்கி 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துப்போம். சேர்க்குறதுக்கு முன்னவே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. வேக வைக்க 10 மினிட்ஸ் போதும். இப்போ நல்லெண்ணெயில் சோம்பு, கறி மசால் பட்டை, முந்திரி, இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் மிளகா பொடியும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேண்டாம், எனக்கு ட்ரையாக தான் வேணும்னு நினைக்கிறவங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வெந்த முட்டையை பீஸாக போட்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சூடாக ரசம் ஊற்றி முட்டை சுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் பட் டெலிஷியஸ்.